முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்பட்டு முகமலர்ந்து சிரிக்கும் அளவுக்கு உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு தான் இந்த அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்திருக்கேன். அது இதுன்னு கவலைப்பட்டு வருத்தத்தோடு வாழும் உனக்கு இப்போதே எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் நான் என்னுடைய பாதத்தில் ஏந்திக்கிட்டு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. நீ நினச்சதையெல்லாம் மிக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது இப்போது இருக்கும் சூழ்நிலையை நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். நம்பிக்கையோட முருகா சரணம்னு கீழே கமெண்ட்டில் போடு. என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்தி கொடுத்துறேன். கூட பிறந்தவங்க யாரும் உனக்கு கை கொடுக்கலையே, உனக்கு உதவி செய்ய வந்து நிற்கலையேன்னு நீ கலங்காதே. உனக்கு அண்ணனாகவும் தம்பியாகவும் அக்காவாகவும் தங்கையாகவும் தாயாகவும் தந்தையாகவும் கூட இந்த அப்பன் முருகன் நானே இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன். உறவுகளோ சொந்த பந்தமோ யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்பட வேணாம். உன்னை தூக்கி சுமக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை நடத்தி தருவேன். என் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு உதவ ஒருத்தரும் இல்லைன்ற எண்ணமே உனக்கு வரக்கூடாது என் செல்லமே. நீ கண்ணீர் விடும்போதும் கவலைப்படும் போதும் உனக்கே தெரியாமல் நான் வந்து உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு தைரியத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை உதாசீனப்படுத்தினவங்களே உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கும் மூக்கில் விரல வைக்கிற அளவுக்கும் உன்னை மிகப்பெரிய அளவுக்கு நான் உயர்த்த போகிறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் பார்த்து நீயே திருச்செந்தூருக்கு என்னை தேடி வந்து நன்றி சொல்ல போகிற. உன் வீட்டு வாசலில் கவலைகள் உனக்காக காத்து நின்ற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொரு நாளும் செல்வமும் சந்தோஷமும் அதிர்ஷ்டமும் மட்டும்தான் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க போகுது. நீயும் எதுக்கும் பயப்படாதே. கவலைகள் எல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடியேறும்படி இந்த அப்பன் முருகன் செஞ்சு காட்டுறேன். சண்டை சச்சரவும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உன் வீட்டை வாட்டி வதச்சதெல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். உன் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் தவழும்படியும் எல்லாரும் ஒத்துமையாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கும்படியும் உங்களுக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படுறது எனக்கு நல்லா தெரியும். உன் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினச்சது போல அவர்களை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரேன். என் ஆசீர்வாதத்தை பெற நீ சந்தோஷமாக தயாராக என் தங்கமே. தூக்கம் இல்லாத இரவுகளோ துக்கம் நிறைஞ்ச வாழ்க்கையோ இனி உன் வாழ்க்கையிலே கிடையாது. உன் கடன் சுமையையும் கஷ்டங்களையும் நான் இறக்கி வச்சு உனக்கான நல்ல வழியை காட்ட போகிறேன். உன் வீட்டில் உன்னை சுற்றி இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களும் பொறாமை பார்வைகளும் என் மயில் தோகை பட்டதும் காணாமல் போக போகுது. உனக்கு பாதுகாப்பு கவசமாக இந்த அப்பன் முருகன் நானே இருந்து எல்லா விதத்திலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். மண்பானை உடஞ்சி போச்சுன்னா அதை ஒட்ட வைக்க முடியாது தானே. ஆனால் உடஞ்சி போயிருக்கிற ஓ மனசை நான் வைரமாக உருக்கி ஒட்ட வைக்கிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் மனசுடைஞ்சு போகாதே. சிதைந்து போயிருக்க உன் வாழ்க்கையை செதுக்கி உனக்கான புத்துணர்ச்சியான சந்தோஷ வாழ்க்கையை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா. நீ இதுவரைக்கும் கணக்கு போட்டு தோற்று போயிருக்கலாம், திட்டம் போட்டு தோற்று போயிருக்கலாம். ஆனால் உனக்காக நான் போட்டு வச்சிருக்க திட்டமும் கணக்குகளும் வேற. உன் இழப்புகள் எல்லாமே இப்போ இரட்டிப்பாக உன் கைகளில் வந்து சேரப்போகுது. நீ ஆசைப்படுறதையும் எதிர்பார்க்குறதையும் அப்படியே பல மடங்கு பரிசாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். விளக்கு எரியும் போது அதன் அடியில் விளக்குக்கு கீழே இருளாகவே இருக்கும். ஆனால் அதை சுற்றி இருக்கிற வெளிச்சம் எல்லாருக்கும் பயன்படுதே தவிர அந்த விளக்குக்கு கீழே இருள் இருப்பதை போல உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சாலும் உன் வாழ்க்கை இருளாகவே இருக்கு, எந்த விதத்திலும் மாறலைன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் இருளை விளக்கி உனக்கும் பேரொளியை கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வரப்போகிறேன் என் செல்லமே. யார்கிட்டையும் சொல்லாமல் உன் அடி மனசில் நீ புதைச்சி வச்சிருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் ஒவ்வொன்றா செஞ்சு தரப்போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்டதை விட மேலான ஒன்றை, சிறப்பான ஒன்றை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் கணக்கு ஒருபோதும் தப்பி போகாது. உனக்கு இருக்கிற கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நான் உயிர் பெறச் செய்வேன்.
உன் விடாமுயற்சிக்கு நிச்சயம் நான் வெற்றியை பரிசாக கொடுப்பேன். யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் நீ மனசுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்க ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வறண்ட நிலத்தில் நீர் சுரப்பது போல உன் வறண்ட வாழ்க்கையில் வசந்தம் வீச போகுது. உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி என் அருளால் உனக்கான நல்லதை நான் செஞ்சு தந்துடுறேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க நல்ல செய்தியும் இப்போ அடுத்தடுத்து உன் வீடு தேடி வந்து சேரப்போகுது. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் எது நினச்சும் கலக்கம் கொள்ளாமல் தைரியமாக இரு. யாரோ செய்த தீய வினையால் உன் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூடிய சீக்கிரம் அந்த சூழ்ச்சிகளை முறியெடுத்து உன் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும்படி உன் அப்பன் முருகன் செய்வேனேன் செல்லமே. நெருப்பில் தூசி விழுந்தா எப்படி அது பொசுங்கி போகுமோ அதே போல உனக்கு எதிராக செய்யப்பட்ட மந்திர தந்திரங்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் பொசுங்கி போகும்படியும் தீயவைகள் அற்ற நிம்மதியான வாழ்க்கையை நீ நிரந்தரமாக வாழும்படியும் நான் செய்ய போகிறேன். முடங்கி போயிருக்க உன் முன்னேற்றத்துக்கு எதிராக மற்றவங்க செஞ்ச விஷயத்தை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான நல்ல வழியை காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த கொடிய சக்தியும் என் அன்பு பிள்ளையான உன்னை நெருங்க முடியாது. உன் வீட்டை சுற்றி உனக்காக ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் நிம்மதியை குலைக்க யாராவது நினச்சாங்களா அந்த எண்ணங்களே அவர்களுக்கு எதிராக திரும்புமே தவிர அவங்க செய்கிற எந்த தீவினையும் உன்னை தீண்ட முடியாது. என் அன்பு பிள்ளையான நீ வெற்றியோட தைரியத்தோட வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ தயாராகு. இரவு பொழுது வந்த பிறகு பகல் பொழுது வந்து எப்படி இருள் விலகி ஒளி வருமோ அதே போலவோ வாழ்க்கையிலையும் இரவாகிய இருளை பொருளுதல்களையெல்லாம் விலக்கி வச்சு இருள் பொழுதை தாண்டி உனக்கான தீய சக்திகளையெல்லாம் ஒழிச்சு கட்டி உன் வீட்டில் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக தங்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்ய வந்திருக்கேன். இனி எல்லா விஷயங்களும் நீ சந்தோஷப்பட்டு முகம் மலர்ந்து மகிழ்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என் செல்லமே. உன் எதிர்காலத்தின் தலையெழுத்தை மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. தர்மத்தின் வாழ்க்கையை சூது கவ்வும், ஆனால் கடைசியில் தர்மம் ஜெயிக்கும்னு நீ கேள்விப்பட்டிருப்ப. அப்படிதான் உண்மையா நேர்மையா யாருக்கும் கெடுதல் செய்யாத உனக்கு சூதுவாதுகளும் சூழ்ச்சிகளும் பிரச்சனைகளும் சுற்றி இருந்தாலும் அது அனைத்தையும் உடைத்தெறிந்து தர்மம் ஜெயிக்கும்படியும் நியாயம் வெல்லும்படியும் உனக்கான நல்லதை நான் துணை நின்று நடத்தி கொடுக்க போகிறேன். என்ன நடந்தால் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ, எது நடந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை போகுமோ, எது நடந்தால் நீ சந்தோஷப்படுவியோ அது அனைத்தையும் என் அருளால் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். ஆசை வார்த்தைகளுக்கும் அடுத்தவங்க உனக்காக கொடுக்கக்கூடிய தேவையற்ற பொய்யான வாக்குறுதிகளுக்கும் நீ நம்பி ஏமாந்து உன் வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துடாத. எப்போதும் நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயங்களை யோசித்து பெருசாக பேராசைப்படாமல் நல்லா கவனமாக உன் வாழ்க்கையில் செயல்களை செய்ய பழகு. உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து நீ போகும் பாதையும் நான் வெற்றி பாதையாக உனக்கு உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. நிச்சயமா உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சறுக்கி விழுந்த உன்னை தூக்கி நிறுத்துவது என்னுடைய வேலை. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னுடைய வேல் நிச்சயம் உனக்கு துணையாக இருக்கும். தைரியத்தோடு செயல்படும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கிடைக்கச் செய்வேன். இந்த உலகமே உன்னை தள்ளி வச்சாலும் உன் உள்ளத்தை நன்கு அறிந்த உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை தள்ளி வைக்க மாட்டேன். உன் கண்ணீரை தொடச்சி உனக்கு கௌரவமான வாழ்க்கையை கொடுக்குறேன். என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. நீ செய்த தவறுகளையெல்லாம் திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். உன் மனசாட்சியை உனக்கு உண்மையாக நேர்மையாக என்ன தோணுதோ அதை மட்டும் சரியாக செய்ய பழகு. மற்ற எல்லா விஷயங்களையும் இந்த அப்பன் முருகனின் பாதத்தில் இறக்கி வச்சிரு. உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்க உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படவே வேணாம். நீ இழந்த நற்பெயரை உன் நேர்மையான செயல்கள் மூலமாக மீண்டும் உனக்கு கிடைக்கச் செய்வேன். பேரும் புகழும் பெருமையும் பெற்று நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வேண்டுதல்களை எல்லாம் காது கொடுத்து கேட்ட நான் உன் குறைகளை தீர்த்து நிறைகளை அள்ளி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கிறேன் என் செல்லமே.
நீ மௌனமாக மனசுக்குள்ள என்கிட்ட வச்ச அத்தனை வேண்டுதல்களையும் கண்டிப்பாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி என் ஆசீர்வாதத்தோடு உனக்கான அழகான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன். உன் வேண்டுதல்கள் இனி ஒருபோதும் நிறைவேறலன்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ என்ன கேட்டாலும் அதை உனக்கு செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வருமானம் பத்தலைன்னு நீ இனிமே கவலைப்படாத அளவுக்கு உனக்கான வரவையும் வருமானத்தையும் நான் அதிகப்படுத்த போகிறேன். என் பாதத்தை சரணடைந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து மனநிறைவையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த கந்தனின் ஞானவேல் உன் கஷ்டங்களை எல்லாம் வேறறுத்து உன் கடன் சுமைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகுது. விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே போகுது. வாழ்க்கை எப்படி வாழ போகிறோம் சமாளிக்க போகிறோம்னு நினச்சி நீ மலைச்சு நிற்க வேண்டாம். உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த மயில் வாகனன் முடிவெடுத்துட்டேன். கண்டிப்பாக நீ நினச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகாக்கி தந்துடுறேன். வருமானம் வர வழியின்றி தவிப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருந்து வருமானம் வருவதற்கு நல்ல யோசனைகளையும் உனக்கு கொடுக்குறேன். எந்த விஷயத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் தடைகள் இருந்தாலுமே கூட அதை தகர்த்தெறிந்து உனக்கான வருமானத்தை அதிகப்படுத்தி செல்வத்தை பெருக்கி சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பேன் என் செல்லவே. இந்த முருகனின் திருவுருவத்திற்கு முன்னால் இந்த சிவப்பு அரளி மலர்களை வைத்து நீ வழிபடும் போது உன் வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள். எங்கேயாவது பக்கத்தில் கிடைக்கும்னா செவ்வரளி மலரை வச்சு எனக்கு மாலையாக சூட்டி வழிபடும் போது உன் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும். தொழிலிலும் வேலையிலும் கஷ்டமாக இருக்குது நஷ்டமாக இருக்குது கையில் காசே இல்லைன்ற கவலை உனக்கு வேண்டாம். சூரனையே சம்ஹாரம் செய்த இந்த சுப்பிரமணியன் கண்டிப்பாக உன் வறுமையையும் சம்ஹாரம் செய்வேன். நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு இனி எந்த விதத்திலும் மனக்கஷ்டமோ வரவிட மாட்டேன். உன் பணப்பற்றாக்குறைங்கிற இருளை விரட்டி உனக்கான ஒளிகாட்ட நான் வந்துட்டேன். கடன் தொல்லையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தரப்போகிறேன். குபேர சம்பத்து இனிமேல் உன் வீடு தேடி வரப்போகுது. வறுமை ஒளிந்து உன் வாழ்க்கை சிறக்கவும் உனக்கு நல்லது நடக்கவும் இந்த அப்பன் முருகன் வழிகாட்டுறேன். உன் வேலையிலும் நீ செய்யும் தொழிலிலும் நிலவும் போட்டிகளை எல்லாம் தாண்டி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. உன் வேலையில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை எல்லாம் நீக்கி நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன் வேலையை செய்யும்படியும் அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன்.